திருப்பதி பெருமாளோட தாடையில ஏன் எப்பவுமே ஒரு பச்சை கற்பூரம் சாத்தப்படுதுன்னு தெரியுமா? ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால அனந்தாழ்வார்னு ஒரு தீவிர பக்தர் இருந்தாரு. அவரு திருமலையில பெருமாளுக்காக ஒரு அழகான நந்தவனம் அமைக்கிற வேலையில ஈடுபட்டு இருந்தாரு. அப்போ ஒரு சிறுவன் அவருக்கு உதவி செய்ய வந்தான். ஆனா அனந்தாழ்வார் என் இறைவனுக்கு நானே தான் சேவை செய்வேன்னு சொல்லி அந்த சிறுவனை கோபமா துரத்தி விட்டாரு. ஆனா அந்த சிறுவன் மறுபடியும் தொந்தரவு பண்ண அனந்தாழ்வாருக்கு கோபம் உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு. கையில வச்சிருந்த கடப்பாறைய அந்த சிறுவன் மேல வீசி சிறுவனோட தாடையில பட்டு ரத்தம் கொட்டி வலியில அந்த சிறுவன் ஓடி போயிட்டான். மறுநாள் காலையில அனந்தாழ்வார் கோவிலுக்கு போனப்போ அவருக்கு பேரதிர்ச்சி. அங்க மூலவர் பெருமாளோட தாடையில இருந்து ரத்தம் விழிஞ்சுகிட்டு இருந்துச்சு. அப்போதான் அவருக்கு புரிஞ்சது, தனக்கு உதவி செய்ய வந்த சிறுவன் வேற யாரும் இல்ல, நம்ம வேங்கடவன் தானு. இத உணர்ந்து அவரு கதறி அழுதாரு. பெருமாளுக்கு பட்ட அந்த காயத்துக்கு மருந்தாகத்தான் இன்னைக்கும் திருப்பதியில அவர் தாடையில பச்சை கற்பூரம் சாத்தப்படுது. அந்த வரலாற்றுக்கு சாட்சியா அனந்தாழ்வார் வீசிய அந்த கடப்பாரை இன்னைக்கும் கோவில் வாசல்ல தொங்கிக்கிட்டு இருக்கிறத நீங்க பாக்கலாம்.